இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல பன்னீர் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி, வெளியே கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டான பன்னீர் ஃபில்லிங்கோட வீட்லயே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகாய் பஜ்ஜிய சாஸ் இல்லைன்னா புதினா சட்னியோட ஈவினிங் டைம் டீக்கு வச்சு சாப்பிடும்போது வீட்லயே செஞ்ச இந்த பன்னீர் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி சூப்பர் டேஸ்டா அட்டகாசமா இருக்கும். பஜ்ஜி போடுற மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமா நான் 4 மிளகாய் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிண்ணத்துல 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தனியாக ஊற வச்சுருங்க. ஒரு கிண்ணத்தில் பன்னீரை துருவி எடுத்துக்கோங்க. நான் வீட்டிலேயே பாலை நல்லா காய்ச்சி வினிகர் சேர்த்து பன்னீரை செஞ்சு எடுத்திருக்கேன். அதனால அது நல்லா பொடியாக மட்டும் உதுத்து விட்டு எடுத்திருக்கேன். பன்னீர் கூடவே பொடியாக நறுக்குன்னா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பன்னீரை விட நம்ம போடுற மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். பன்னீர் கொஞ்சம் அதிகமாக தெரியணும். பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகா, நான் மிளகாவோட விதையை மட்டும் தனியாக எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது ஆப்ஷனல் தான், காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பன்னீருக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டை நமக்கு எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கலந்து இந்த மாதிரி வர அளவுக்கு கழுவி வச்ச பஜ்ஜி மிளகாயில் நடுவில் இந்த மாதிரி நீளமாக ஒரு கோடு போட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துருங்க. பஜ்ஜி உங்களுக்கு காரமாக வேணும்னா இந்த விதையை நீங்கள் எடுக்காமலே அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கீறி வச்ச பஜ்ஜி மிளகாயில் ரெடி பண்ணி வச்ச பன்னீரை உள்ளே வச்சு அந்த கோட்லையே வச்சு அழுத்தி விடுங்க. இல்லைனா மிளகா நமக்கு கீரல் விட்டுரும். மிளகாயை இப்படி மூடி பார்த்தீங்கன்னா இடைவெளி பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் பஜ்ஜி நமக்கு மிளகா ஷேப்லேயே இருக்கும். பொரிக்கும் போது வெளியிலையும் வராது. எல்லா மிளகாயிலுமே பன்னீரை ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாயை தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, நான் கல் உப்பு சேர்க்கறதுனால இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். மிளகாயை நல்ல மையா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. ஒரு கிண்ணத்துல கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் சேர்த்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் கடலை மாவுக்கு 25 கிராம் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் அரைச்சி எடுத்த மாதிரி மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கும் போது பஜ்ஜிக்கு நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். இருக்கிற தண்ணியிலேயே முதல்ல மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயும் குடிக்காது, மாவும் நல்லா ஒட்டி வரும். கடைசியாக கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ஊற வச்சிருங்க. இன்னொரு பக்கம் பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச மிளகாயை மாவில் முழுசாக வச்சு எல்லா பக்கமுமே மாவு படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளரில் மாவை ஊற்றி மிளகாயை முக்கி எடுத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே மாவு ஒட்டி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மாவில் முக்கி எடுத்த மிளகாயை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா 2 பக்கமுமே திருப்பி விட்டு வேக விடுங்க. மாவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரும்போது எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து மிளகாயை மாவில் முக்கி பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கோங்க. எந்த கலருமே சேர்க்காம சுட சுட வாசனையான பன்னீர் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி சட்னி இல்லைன்னா சாஸ் வச்சு பரிமாறி சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.